Today's 7th English Unit 3 Prose A prayer to the teacher. டீச்சருக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு லெசன். வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா சபர்டோ பாக்ஸி அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் ஒரு காலேஜில் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஒரு பிஎட் காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. அவங்க வந்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது அந்த ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுதான் நமக்கு இந்த லெசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 1 listen. The lesson is based on a speech made by Subrata Baxi, founder and CEO of Mindtree, as part of the convocation address as the International Academy for the Creative Teaching in Bangalore on January 6, 2005. So, இந்த Subrata Baxi அப்படிங்கிறவர் வந்து அந்த ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அது அவர் யாருன்னா ஃபவுண்டர் ஆஃப் சிஇஓ மைண்ட்ட்ரீ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒரு ஃபவுண்டர் இவர். ஆஸ் பார்ட் ஆஃப் த கான்வெகேஷன், அவருடைய கான்வெகேஷன் எங்கே நடத்துகிறாருன்னா த இன்டர்நேஷ்னல் அகாடமிக் ஃபார் த கிரியேட்டிவ் டீச்சிங் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனம், ஒரு டீச்சிங் ஃபீல்டாக இருக்கலாம், அந்த நிறுவனத்தில் நடத்துகிறாரு. அது எங்கே இருக்குன்னா பெங்களூரில். எப்போ நடத்துகிறாரு? ஆன் ஜனவரி 6, 2005 நடந்தது இந்த ஸ்பீச். And he is addressing the teachers graduating from the academic, and he requests the teachers to go beyond the syllabus and teach the students the value and skills they need to live as useful and meaningful life. அவர் என்ன பேசுகிறாருன்னா he addressing teachers graduating for the academic and the request for the teacher. இந்த அகாடமிக்கில் வந்து வெளியே போகிற டீச்சர்ஸுக்கெலாம் நான் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்னா, பியாண்ட், அதாவது சிலபஸ் மட்டுமே நடத்தாதீங்க, அதவும் தாண்டி டீச் த ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூஸ், ஸ்கில்ஸ், அவங்களுடைய ஸ்கில்ஸ், அவங்களுடைய அந்த வேல்யூ என்ன, அந்த ஸ்கில்ஸோடைய வேல்யூ என்ன, இந்த புக்கில் இருக்கிறத மட்டும் நடத்த வேணாம், அதோட அவங்களுடைய வேல்யூபிளான ஸ்கில்ஸில் நிறைய வெளிக்கொண்டு வாங்க. தே நீட் டு லிவ் த யூஸ்ஃபுல் டு மீனிங்ஃபுல் லைஃப். அது வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். அவங்க அந்த அவங்க லைஃப் வந்து சர்வை பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இவர் பேச போகிறார். தென் லிசன் டு யுவர் டீச்சர்ஸ் டெலிவரிங் த ஸ்பீச். உங்களுடைய ஆசிரியர், உங்கள் டீச்சர் பேசுகிற இந்த ஸ்பீச்சை, இந்த ஒரு ஸ்பீச் வந்து நீங்கள் கேளுங்க, லிசன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு, it is a great occasion for the 2005 batch of graduating teachers. It is also a great day for the faculty and the administration to have given the word another a set of the people whose impact is going to the proportionately சேவை மனப்பாடம் சொல்லணும்ல. ஸோ இட் இஸ் எ கிரேட் அக்கேஷன் டு இந்த 2005 பேட்ச் வந்து வெளியே போகிற பேட்ச் கிராஜுவேட்டிங் டீச்சர் வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து ரொம்ப கிரேட் அக்கேஷன், நாங்கள் வெளியே போகிறது எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இட் இஸ் ஆல்சோ கிரேட் டே ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். எங்களுடைய நிறுவனத்துக்கும் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல நாள், ஒரு ஹாப்பியான நாளாக இருக்குது. டு ஹேவ் த வேர்ல்டு அனதர் செட் ஆஃப் பீப்புள். எதுக்குன்னா டு ஹேவ் அனதர் செட் ஆஃப் டீச்சர், இன்னொரு செட்டு நாங்கள் வந்து டீச்சர்ஸை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம். அவங்க வந்து ஹூஸ் இன்ஃபேக்ட்னா தாக்கம், இன்ஃபேக்ட் இஸ் கோயிங் டு ப்ரொபோர்ஷனட்லி லார்ஜ். அவங்களுடைய சேவை வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி, அது எங்களுடைய இன்ஸ்டியூஷன் வந்து போகிறது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அது எங்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் ஐ ஆம் ஹானர்ட் டு பி ஹியர் வித் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் ஜாய் வித் யுவர் ஹோப்ஸ். ஐ ஹானர், உங்களுடைய சார்பாக உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய ஹாப்பினஸ், ஹோப்ஸ், உங்களோட நம்பிக்கையும் நான் இங்கே ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப ஹானர், ரொம்ப மரியாதையாக, எனக்கு பெருமையாக இருக்குது. தென் இது யார் பேசுகிறாரு? சுபர்டோ பாக்ஸி. As a teacher, on behalf of all the lives you will touch, I have a few things to ask of you. So as a teacher நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில்? lives you touch, ஒவ்வொரு மாணவர்களையும் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் டச் பண்ணுவீங்கன்னா அந்த டச்சில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து அவங்களோட மைண்டில் இருக்கும். ஸோ அதான் டச் பண்ணுறது. தென் ஐ ஹாவ் எ ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் ஆஃப் யூ. ஸோ அதனால் நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து, கொஞ்சம் வார்த்தைகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் என்னுடைய ஒப்பீனியன் சொல்ல ஆசைப்பட்றேன், கேட்குறேன்.
It is going to be a long and somewhat unusual list, so I seek your indulgence. Here goes my list. ஸோ இது வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக அல்லது கொஞ்சம் பெரிய லிஸ்ட்டாக இருக்கலாம். என்னுடைய அந்த ஒப்பீனியன் வந்து பெரிய லிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ ஐ சீக் யுவர் இன்டெலிஜென்சி. ஓகே, நீங்கள் இதை பொறுத்துக்கொள்ளிங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் ஹியர் வாஸ் மை லிஸ்ட். ஓகே, வாங்க என்னுடைய லிஸ்ட்டை பார்க்கலாம். தென் ஃபர்ஸ்ட், I pray to you that you teach me that value of inclusion. இன்க்ளூஷன்னா ஒருங்கிணைத்தல். ஸோ எனக்கு டீச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டீச் பண்ணுங்கள். எந்த டீச்சிங் பண்ணுறீங்கன்னா, ப்ரே டு வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன் எப்படி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நான் ஒருங்கிணைத்து இருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு டீச் பண்ணுங்கள். லிசன், த பீப்புள் ஹூ ரைட் மை டெக்ஸ்ட் புக் and the ones who prescribe the syllabi will not tell you how important inclusion is for me to do well in life. So the people who write my textbook, என்னுடைய டெக்ஸ்ட் புக், என்னுடைய புக்ஸ் இருக்குல்ல, அதை ரைட் பண்ணுறீங்களோ அண்ட் தென் ஒன்ஸ் who prescribe the syllabic, அந்த சிலபஸ்க்கு நம்மளுடைய புக் இருக்கலாமா, அதில் என்னென்ன லெசன் வரும் அப்படின்னு ஒரு சிலபஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களும் என்னுடைய டெக்ஸ்ட் புக் எழுதுறவங்களும் நாட் டெல் யூ, அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க என்னென்னு, ஹவு இம்பார்ட்டன்ட் இன்க்ளூஷன் இஸ் ஃபார் மீ டு வெல் இன் லைஃப். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்க்ளூஷன், இந்த ஒருங்கிணைத்தல் வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து என்னுடைய லைஃபுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து அவங்க யாரும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. Without the sense of inclusion, I will not know the boundaries are meant to be pushed and not to be lived in. So without sense of அந்த ஒருங்கிணைத்தல்ங்கிற அந்த உணர்வு இல்லாமல் I will not know the boundaries அந்த எல்லையை வந்து நான் பெருசுப்படுத்த முடியாது. are meant to be pushed and not to be lived in, அதுக்குள்ளேயே என்னால் வாழ்ந்துட்டும் அதுக்குள்ளேயே என்னால் இருக்க முடியாது. எக்ஸாம்பிள், take for the example, in fact the fact that I clean my house but empty my garbage on the road. So எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னுடைய வீடு, ஐ க்ளீன் மை ஹவுஸ், என்னுடைய வீட்டில் இருக்கும்போது நான் என்னுடைய வீடு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன், எம்டி பண்ணுவேன், ஃபுல்லாக என்னுடைய வீடு க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவேன். பட் நீங்கள் போய் எம்டி மை கார்பேஜ் ஆன் த ரோட், அதை அப்படியே கொண்டு போய் என்னுடைய என்னுடைய குப்பையெல்லாம் கொண்டு போய் எங்கே கொட்டுவேன், ரோட்டில் தான் கொட்டுவேன். ஸோ அதை நான் என்னுடைய இன்க்ளூஷனை சேர்த்துறதா. தட் இஸ் பிகாஸ் த ரோட் இஸ் நாட் இன்க்ளூட் இன் வாட் ஐ ஃபீல் இன் மை ஓன். ஸோ அந்த டைமில் அந்த ரோடுங்கிறது என்னுடைய சரௌண்டிங், என்னுடைய மைண்டில் என்னது அப்படிங்கிறத வந்து எனக்கு தோணலை, அது இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அது வந்து இன்க்ளூஷன் எனக்கு யாரும் கற்றுத்தரல. அந்த ரோடும் ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து எல்லாமே ஒன்று தான், அதையும் நீ க்ளீன் பண்ண, அதையும் சுத்தமாக வச்சுக்கோ அப்படிங்கிறத வந்து எனக்கு யாரும் கற்றுத்தரல. ஒருங்கிணைத்தல் இல்லை, இன்க்ளூஷன் இல்லை. தென் ஐ ஃபீட் மை ஓன் சைல்டு பட் டோன்ட் ஆஸ்க் இஃப் த மெய்ட் ஹேஸ் இட்டன் டுடே. ஐ ஃபீட் மை ஓன் சைல்டு, என்னுடைய சொந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், சாப்பிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். பட் டோன்ட் ஆஸ்க் இஃப் த மெய்ட் ஹேஸ் ஈட்டன் டுடே. மெய்ட்னா வேலைக்கார, நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிறத நான் கேட்க மாட்டேன். ஸோ இட் இஸ் நாட் இன்க்ளூடட் த மெய்ட் ஹியர். ஹங்கர் இஸ் நாட் இன்க்ளூட் மை ஹங்கர். அவளுடைய பசி வந்து என்னுடைய பசியில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அவங்க வந்து ஒரு தனியாக தான் பார்க்க போகிறது, என்னுடைய இன்க்ளூஷனில் அவங்க வரமாட்டாங்க. அதுவும் எனக்கு கற்றுத்தராங்க. Then I take my child to the movie tour but don't ask him to call the neighbors her child. That is, child is outside my zone of parenting. So the teacher teach me inclusion. So என்னுடைய சைல்டை வந்து மூவி கூப்பிட்டு போவேன், பட் டோன்ட் ஆஸ்க் him the call the neighbors child. பக்கத்து வீட்டு பையனை நான் அதே மாதிரி ஒரு டைம் கூப்பிட்டு போகலாம், எல்லா டைம் நான் கூப்பிட்டு போக மாட்டேன். தட் இஸ் child outside my zone. என்னுடைய பேரண்டிங், அதாவது நான் வந்து பேரண்ட்டாக என்னுடைய சைல்டை மட்டும்தான் பார்ப்பேன். என்னுடைய சைல்டுக்கு அப்பாற்பட்டது தான் அவங்க, என்னுடைய ஜோனுக்கு என்னுடைய எல்லைக்கு உட்பட்டது தான் அவங்க, அது தூரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள இன்க்ளூஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் எப்படி நான் இன்க்ளூட் பண்ணி நான் லைஃப்பை சர்வை பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு டீச் பண்ணுங்கள். ஸோ த டீச்சர் டீச் மீ இன்க்ளூஷன் ஒருங்கிணைத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு டீச் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் சொல்கிறாரு, ஐ ப்ரே டு யூ டீச் மீ டு கம்யூனிகேட். எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத எனக்கு டீச் பண்ணுங்கள்.
As I get caught in the rat race of the common entrance test and I cut through the competitions, everyone will tell me that my survival depends on my power to impress. ஸோ ஆஸ் ஐ காண்ட் த ரேட் ரேஸ்னால் காம்படிஷன். இந்த ஃபுல்லாகவே நீ உன்னுடைய நாலேஜ் ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக எல்லாருமே ஒரு 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 வேலைக்கு போகணும், ஒரு எல்லாமே ஒர்க்கு ஏதோ ஜாயின் பண்ணணும், ஒரு மெடிக்கலுக்கோ எதுக்கோ ஜாயின் பண்ணணும்னா நீ ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பண்ணணும். எல்லாமே உன்னுடைய பவர் தான். கட் த்ரோட் அந்த போட்டியான உலகத்தில் நாம் வந்து ஃபுல்லாக எக்ஸாம் எழுதி உன்னுடைய கம்யூனிகேஷன் இல்லாமல் அதை மட்டுமே ரிட்டர்ன்லேயே போய் பண்ணிகிட்டு இருந்து அது வந்து எல்லாருமே அது என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரி ஒன் வில் டெல் மீ வான் தட் மை சர்வைவல் டிபெண்ட்ஸ் ஆன் மை பவர் டு இம்ப்ரெஸ். உன்னுடைய பவர் அதுதான் நீ இம்ப்ரெஸ் பண்ணணும், அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும், அதுதான் உன்னை வந்து லைஃப்பில் சர்வை பண்ண வைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. த மோர் ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ், ஸோ அதுதான் அதை விட எனக்கு இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா த லெஸ் ஐ வில் கம்யூனிகேட். ஸோ அதுதான் வந்து நான் வந்து இம்ப்ரெஸ் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன். லெஸ் ஐ வில் கம்யூனிகேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் பேசுகிறது வந்து குறைவு தான், ஆனால் நான் காம்படிஷன் பண்ணுறது இந்த ரைட் பண்ணுறது இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ டீச் மீ ஸ்பீக் அண்ட் டு ஏபிள் டு ரைட் ஸோ தட் ஐ ஆம் ஏபிள் டு கன்வே வாட் ஐ ஃபீல். டீச் மீ, நான் எப்படி டீச் மீ ஸ்பீக் எப்படி பேசுறது, அண்ட் டு ஏபிள் டு ரைட் அது எப்படி நான் எழுதணும், எப்படி ஸோ தட் ஐ ஆம் ஏபிள் டு கன்வே வாட் ஐ ஃபீல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் எனக்கு கற்றுத்தாங்க. ஸோ டீச் மீ டு கம்யூனிகேட் வித், எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணணும், இதெல்லாம் நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. எப்படின்னா த சிம்பிளிசிட்டி ஆஃப் த சைல்டு அண்ட் த நேக்னஸ் ஆஃப் ஃப்ளார். ஸோ அந்த ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறதுக்கும் ஆட்டையும் ஒரு ஃப்ளார்ஸ், ஒரு நேக்னஸ் வெளிப்படைத்தன்மையான ஒரு நான் பேசுகிறேன் ஒரு ஃப்ளார் இருக்குல்ல, ஒரு ஃப்ளார்கிட்ட போய் நீ பேசும்போது எவ்வளோ அது அழகாக இருக்கும். அந்த உன்னுடைய வெளிப்படைத்தன்மையாக நீ நேச்சுரலாக பேசுவேன், அது எப்படி அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க. தோஸ் ஹூ cannot ஸ்பீக் ஆர் ஹேர், யார் பேச முடியாதோ யார் கேட்க முடியாதோ அவங்கக்கிட்ட நான் பேச மாதிரி. ஏன்னா நிறைய பேர் அந்த காது கேட்காதங்கிட்ட பேச முடியாதுக்கிட்ட அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட சைகையாவது பேசுவாங்க. அது ஒரு கைண்ட்னஸ், ஒரு அன்பு, ஒரு இது அது எப்படி நான் பேசணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க. பீப்புள் லெஸ் கிஃப்டட் லெஸ் ப்ரிவிலேஜ்டு தென் ஐ ஆம். ஸோ என்னை விட லெஸ் கிஃப்டட் ரொம்ப திறமை குறைவானவங்கிட்ட நான் எப்படி பேசணும், அவங்கள அக்செப்ட் பண்ணி எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுங்க. Then those who have come before and me and those who will follow. ஸோ எனக்கு முன்னாடி வந்தவங்ககிட்டையும் எனக்கு பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணி வரவங்ககிட்டையும் எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி நடந்துக்கணும், எப்படி ஸ்பீக் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. அந்த இடத்துல என்ன மீனிங்னா, எனக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஓல்டு பீப்புளெலாம் வயதானவர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும், எனக்கு பின்னாடி வருவாங்க என்ன ஃபாலோ பண்ணி வருவாங்க. ஸோ என்ன பின்னாடி வந்த சின்ன பசங்களாக இருப்பாங்க, நான் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பேன், அவங்கக்கிட்ட என்கிட்ட வந்து கேட்கும்போது ஒரு டவுட்டு கேட்கும்போது நான் எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கணும், ஒரு அன்பாக ஒரு அரவணைப்போட அவங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணும். ஸோ எரிச்சலோடைய அவங்க அந்த மாதிரி பண்ணான்னா அவங்களுக்கு ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கங்கிட்ட நான் எப்படி எப்படி பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் திங்ஸ் அனிமேட் அண்ட் இன்அனிமேட். ஸோ உயிரற்றவைகிட்டையும் உயிர் இருக்கிற திங்ஸ்கிட்டையும் நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு டீச் பண்ணுங்க. ஸோ தென் அடுத்து சொல்கிறாங்க, ஐ ப்ரே டு யூ டு மேக் மீ லேர்ன். ஸோ மோர் தென் தட் த டீச்சர் டீச் மீ ஹவு ஐ கேன் லேர்ன் டு லேர்ன். ஸோ கற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க, அப்படின்னு சொல்லி அடுத்த திங்ஸ் கேட்குறாரு. ஆஸ் யூ ப்ரிப்பேர் மீ ஃபார் வேர்ல்டு வைட் இன் விச் ஐ நீட் டு ஃபெண்ட் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ், ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி good enough. So as you prepare me the world well in which I need. So நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வேர்ல்டு வைல்டில் எப்படி இருக்கிறாங்க, எப்படி சர்வை பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஐ நீட் டு ஃபெண்ட்னா லுக் ஆஃப்டர், என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தேவை, என்னை பார்த்துக்கிறதுக்கு மை செல்ஃப் என்னை பார்த்துக்கிறதுக்கும் அண்ட் ஃபார் மற்றவங்களை பார்த்துக்கிறதுக்கும். ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி குட் enough. ஒரு டைம் கற்றுக்கிறது வந்து எனக்கு அது போதாது. I will have to have the ability to learn newer and more difficult things. ஸோ எனக்கு என்ன வேணும்னா ஐ ஹாவ் டு லேர்ன் எபிலிட்டி, திறமையோடு கற்றுக்கிறது, புதுசாக நியூயர் திங்ஸாக நிறையா கடினமான ஒன்றை நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி எனக்கு ஏதாவது டீச் பண்ணுங்கள். சம் ஆஃப் இட் ஐ வில் நீட் டு லேர்ன் வெரி குயிக்லி.
ஸோ எனக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் திங்ஸ் வந்து எனக்கு சீக்கிரம் கற்றுக்கிற மாதிரி குயிக்காக கற்றுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கும் எனக்கு தேவையாக இருக்கும். அண்ட் தென் இன் ஆல் திஸ் வாட் வில் பிகம் எ கிரிட்டிக்கல் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப்ஸ் மோர் தென் ஜஸ்ட் வாட் ஐ ஆம் ஏபிள் டு லேர்ன். ஸோ இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் முக்கியமானது என்னென்னா வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ப்ராசஸிங் ஆஃப் லேர்னிங் நாம் கற்றுக்கிற ஒரு விதம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இட்ஸ் செல்ஃப் மோர் தென் ஜஸ்ட் வாட் ஐ ஆம் ஏபிள் டு லேர்ன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கற்றுக்கிறத விட என்ன கற்றுக்குறோங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூர் வேஸ் டு லேர்ன். புதுசாக என்ன கற்றுக்குறோம் அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். புதுசாக நம்ம என்ன கற்றுக்குறோம் எப்படி கற்றுக்குறோம் அண்ட் தட் வில் மேக் லேர்னிங் ஏ ஜாய் ஆஃப் ஃபார் மீ. புதுசாக நான் கற்றுக்கிறதுனால அது எனக்கு எப்படி உருவாக்கும் வில் மேக் லேர்னிங் ஜாய் அண்ட் மீ. எனக்கு ஒரு சந்தோஷத்துலேயே நான் கற்றுக்குவேன். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தட்ஸ் செக்ஷன் 1 இஸ் கம்ப்ளீட்டட். இது எப்படி ஒரு டீச்சருக்கு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் அவங்க டீச்சராக போகிறாங்க முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அந்த ஒரு சிஇஓ ஃபவுண்டரை. அவரை வந்து இப்படிலாம் டீச் பண்ணணும் இது மாதிரிலாம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. ஐ ஹோப் தட் யூ ஆல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் அண்ட் next class we will continue the section 2. Thank you students.